எனக்கோ காதல் அதிகமாகி போய்விட்டது. ஆபத்தில் ஓடி வந்தவளை காப்பாத்த நினைச்சா இப்படி கீழ்த்தனமா நடந்து கொஞ்சம் கூட நினைக்கல. நான் பெண்களை இதுவரை ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. ஏறெடுத்து பார்த்ததே கிடையாதா? அதுக்காக இப்பேற்பட்ட பேரழகு நான் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ரசித்ததும் இல்லை. ஆகையால் வாழ்ந்தால் முன்னோடு வாழ வேண்டும் என்று பணக்கோட்டை. அப்படிங்களா? சரிங்க, உங்கள் வார்த்தையை நான் எப்படி நம்புறது? இதற்கு முன்ன உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்திருந்தா நான் என்ன செய்யறது? எனக்கு திருமணம் ஆகியிருந்தால் எனக்கு திருமணமே ஆகவில்லை. திருமணமே ஆகவில்லையா? அப்புறம் நான் எப்படி நம்புறது உங்களுக்கு திருமணம்? திருமணமே நான் பெண்களை ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. என்னுடைய கரத்திலே சத்தியம் பண்ணுங்க, எனக்கு திருமணமே நடக்கல. வாழ்ந்தால் உன்னோடதான் வாழணும் அப்படி என்று என்னோட கருத்துல சத்தியம் பண்ணுங்க. அதன் பிறகு நான் நம்புறேன். சபாஷ். நீ நம்ப வேண்டும் என்றா நான் சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியமாக ஒரு பெண்ணை கூட நான் ஏறெடுத்து உனக்கு வராது. நிச்சயமாக உன்னை நம்பனா எனக்கு வராது வம்பு. அப்படியா? நம்ம இருவரும் சேர்ந்தால் திருமணம். நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்தவன் என்றா? ஆமா ஆமா ஆமா, நான் ரெடியாக இருக்கிறேன். அப்படியா? உன்னை பார்த்தவுடன் அண்ணன் நடை கடங்கா உடல் வா 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 கட்டி விடுத்த தோல் என்று ஒரே ஒரு முத்தம் கொடுவா. நான் என்று முத்தம் கொடுக்க வேண்டும், அதுதானே உங்களுடைய ஆசை. உன்னை பார்த்து எப்படிங்க? எப்படி சொல்வது தெரியல. சொல்ல 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 ஆயிரம் முத்தங்கள் உனக்கு எனக்கும் எப்பொழுது தெரியுமா? திருமணத்திற்கு அப்புறம் தான். என் கழுத்துல 3 முடிச்சு போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தங்கள் கொடுப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன். திருமணம் முடிந்தால்தான் முத்தம், இதுவரை முத்தம் கிடையாது. சரி, இப்போ சொல்லு, நான் ரெடியா இருக்கிறேன். அப்படியா? இழந்த பாழ ஏறி நல்லா பட்டுமா
உனக்கு எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றா நான் சொல்வதை போல நீங்க வரணும். எப்படி 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 மாப்பிள்ளை கோலத்தோட கையில் மாலை எடுத்துக்கொண்டு இரவு 12 மணிக்கு வந்தீங்கன்னா உனக்கு எனக்கு திருமணம். இரவு 12 மணி மாப்பிள்ளை கோலத்தோட வரணும். மாப்பிள்ளை கோலத்தோட கையில் மாலை எடுத்துக்கொண்டு யாரையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. 2 மாலை, ஒரே ஒரு மாலை மட்டும்தான். ஒரே மாலை, ஒரு மாலையிலேயே கச்சிதமா எல்லாத்தையும் காரியத்தையே முடிக்கலாம். ஆமா சரி. இரவு 12 மணி நேரம் ஒரே மாலை, ஒத்த மாலையோட ஒத்த மாலை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்தீங்கன்னா எந்த மண்டபம்? மண்டபம் பேர் சொல்லு. மண்டபம் பேர் சொல்லுவா? மண்டபத்தை பேரை சொல்லட்டுமா? சொல்லு. அதோ பாருங்க வெள்ள மண்டபம். அதோ பார் வெள்ள மண்டபம். அது பக்கத்துல பாரு ஒரு குள்ள மண்டபம். உள்ள மண்டபம். அந்த குள்ள மண்டபத்து பக்கத்துல பள்ள மண்டபமே உங்களுக்காகவே இருக்கின்றது. அந்த பள்ள மண்டபம். பள்ள மண்டபம். அந்த பள்ள மண்டபத்தாண்ட வந்தீங்கன்னா உனக்கு எனக்கு திருமணம். திருமணம் சீக்கிரமா கச்சிதமா உன் வேலையும் உன் கதையை அங்கேயே நான் முடிக்கிறேன். அதையே கச்சிதமா திருமணம் 2 பேருக்கும். சரி, நீ உரைத்த பிரகாரம் 12 மணி நேரத்தில் ஒரே ஒத்த மாலையோடு வருகிறேன், செல்கிறேன். போகும்பொழுது மறந்துட போறீங்க, இடத்த மறந்துட போறீங்க. அடடே. வெள்ள மண்டபம், கொல்ல மண்டபம், பள்ள மண்டபம். வெள்ள மண்டபம். எப்படியோ ஒரு
இப்பொழுது இன்னொருவன் எங்க இருக்கின்றான் தெரியுமா? வடபாரசத்தில் இருக்கின்றான். இப்பொழுது வடபாரசத்தில் இருக்கிறவனை சந்திக்க வேண்டுமே.